படங்கள் எல்லாத்தையும் ஏலியன்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்காக உருவாக்குனாங்களா? அப்படின்னு நான் கேட்கலங்க. விஞ்ஞானிகள் கேட்குறாங்க. என்ன ஏதுங்கிறத தெளிவா சொல்றேன். பெரு நாட்டுல இருக்கக்கூடிய நாஸ்கா லைன்ஸ் இத பத்தி நான் சொல்றேன். 1920 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா, விமானங்கள் அதிகமாகும்போது தான் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 ஆண்டு பழமையான ஓவியங்கள் தான் இது. இந்த ஓவியங்கள கிமு 200 முதல் கிபி 600 வரை வாழ்ந்த நாஸ்கா மக்கள் இத உருவாக்குனதா சில விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஓவியங்கள எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சஸ்பென்ஸ். பாலைவனம். இது வெள்ளை நிறத்துல காட்சி அளிக்கும். அதுக்கு மேல இருக்கக்கூடிய கருப்பு நிற கற்களை எல்லாத்தையுமே அகற்றி தான் இந்த ஓவியங்கள உருவாக்கியிருக்காங்க. இந்த ஓவியங்கள் என்னென்ன வடிவமைப்புல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரங்கு, சிலந்தி பூச்சி, ஹம்மிங் பேர்ட், திமிங்கலம், மனித உருவங்கள். இந்த மாதிரியான ஓவியங்கள தான் வரைஞ்சு வச்சிருக்காங்க. அந்த காலத்து மக்கள் இந்த மாதிரியான ஓவியங்கள ஏன் வரைஞ்சாங்க அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகள தியக்க வைக்குது. மத வழிபாட்டுக்காக செஞ்சாங்களா? இல்ல நீரோட்டத்த கண்டுபிடிக்கிறதுக்காகவா? வானத்துல ஏற்படக்கூடிய பருவநிலை மாற்றங்கள கண்டறியறதுக்காக இப்படி பண்ணாங்களா? இல்ல இவங்களுக்கான பாதைய உருவாக்க நினைச்சாங்களா? இப்படி பல கோணத்துல விஞ்ஞானிகள் இத ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காலத்திலேயே இந்த மாதிரியான ஓவியங்கள் மூலியமா ஏலியன்ஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்துனாங்களா? இந்த மாதிரியான பல சந்தேகங்கள் விஞ்ஞானிகளுக்கு எழுது. இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கோடுகள் இங்க இருக்கு. இந்த இடம் உலக பாரம்பரிய சின்னமாகவும் பாதுகாக்கப்படுது. இந்த ஓவியங்கள நீங்க சாதாரணமா அங்க போய் பார்க்க முடியாது. விமானம் போற பாதைகள்லயும், இல்ல ட்ரோன் மூலியமாவும் தான் இந்த காட்சிகள நீங்க பார்க்க முடியும். மர்மமான விஷயத்த கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஒருவேள அந்த காலத்து மக்கள் அப்பவே ஏலியன்ஸ் கூட தொடர்புல இருக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஓவியங்கள வரைஞ்சாங்களா? உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.